கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. நிச்சயமாக. பேச்சுல மாற்றம் இல்ல. மாற்றம் கிடையாது. நடந்தது, நடக்க போவது, நடந்து முடிஞ்சது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். 3 காலத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிறனே. மரவாமங்கலம் தெரியுமா? மரவாமங்கலம் தெரியுமா? வர்ற வழியில இருக்கு. தெரியும்ல? தெரியுமே. மரவாமங்கலத்துல மாரிமுத்து பொண்டாட்டி யார் வச்சிருக்கா சொல்லுங்க. யார வச்சிருக்கிறாங்கிற கணக்கடா என் கணக்கு. நடந்தது, நடக்க போவது, நடந்து முடிந்தது தெரியும்ல. ஆமா. அப்ப மாரிமுத்து பொண்டாட்டி யார் வச்சிருக்கா சொல்லு. மனிதன், மிருகம், பறவை, தாவரம் இதுதான் உலக தோற்றம். எல்லாத்தையும் படைச்சது. இந்த குஞ்ச படைச்சது அண்டசம், உற்பசம், சராயுசம். அதுல 3 ரசத்தை விட்டு பருப்பு ரசம், மிளகு ரசம், மட்டன் ரசம். டேய், அண்டசம், உற்பசம், சராயுசம் அப்படின்னு சொன்னேன் சாமி. இந்த குஞ்ச ஊர்வன பரப்பன் நீந்துவனே. குஞ்ச படைச்சது யார்? எந்த குஞ்ச? கோழி குஞ்ச. என்ற அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பு என் தந்தை மாடா. நாயை படைத்தது என் தந்தை தான். நாய் வர்ற குட்டிக்கு காரணம் இல்ல, அதுக்கு காரணம் என் தந்தை தான்டா. நாய் உங்க அப்பாவை கடிக்கல. கலைவாணி என்னைய பத்தி கேட்கிறீங்களா? நாவிலே குடிகொண்டிருக்கிறாள். நீ பேசுவதற்கு காரணம் என் தாய் கலைவாணி. தாது இது, தோது இது, தத்தை இது, தோதாது, தூது இது, தூது. சாமி, இவ்வளவு நேரம் மரியாதை பேசுறீங்க, யாரை பத்தி தடுத்து பொறுத்துன்னு கேட்கறியா? காக்கைகா காகுகை, கூகைகா காகாக்கை, கோக்குக்க காக்கைக்கு. சரி, பரவாயில்லை. என்னை பற்றி துருவி கேட்கறீங்க. நீங்க யாரு? வீரத்தேவன். தந்தை பேர் நம்பிராஜன். ஓ, நம்பியின் மகனோ நீ? ஆமா, நோனி அப்புறம் டோனி. இங்கயா பாவம். நீங்களாம் பாவம். 10 மணி உட்காத்தாளுங்க. இப்போ தாண்டா அவனுக்கு பாவம் இறக்க வந்திருக்கு. 1க்கு 2க்கு வரும். எந்திரிச்சு போங்க. யார் வந்தோன்னு சொன்னாரு. போயிட்டு வாங்க. வாழ்க. மரியாதை கிளம்புங்க. போங்க. வளர்க. நீங்க போங்க. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு போயா முதல்ல. கிளம்புங்க. நீங்க போங்க. மரியாதை கெடுக்க போறே. போறீங்களையாப்பா? வாத்தியாரே, உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க போங்க. இங்க வாடா, இங்க வாடா. இங்க வை. மண்டியா பத்தி ஆறாடு போட்ட மாதிரி போயா முதல்ல. மாமா எரிச்சா போதா. போயா முதல்ல. போயிட்டு வாங்க மாமா. நீ போறீங்களையாப்பா? கிளம்புங்க. உனக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. கிளம்பிடுங்க. உன்னெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கையா? கிளம்பியா முதல்ல. மண்டே உனக்கு கொண்ட பூவெல்லாம் சொல்றாருல மாமா. ஆமா சொல்றாருல, போயிட்டு வாங்க. போங்க. எரிச்சா பூனா கிளம்பி கிளம்பு. பைக்கட்ட பூதா கிளப்பிக்கிட்டு. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? கிளம்புங்க. நான் சொல்றேன். உன்னை போன் சொல்லலையா? நான் மரியாதை நிமித்தமா சொல்றேன் இல்லையா? உனக்கு இப்ப துணியை கட்டணும் தேவையா? துணியா பார்த்தா வேற பூதா கட்டிக்கிட்டு இருக்க. டேய், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். என்ன துணி அப்படிங்கிற வார்த்தை எப்படி சொல்றீங்க? துணின்னு சொன்னேன். என்னது துணி? என்ன தமிழ பிழை இல்லாம பேசணும். நான் பிழை இல்லாம தான் பேசுவேன். இப்ப துணிங்கிற வார்த்தையே துணின்னு தான் சொல்லணும். துணிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பெயர். நான் துணின்னு தான் சொன்னேன். துணி நான் சொன்னேன். அடா நாராயணா, நாராயணா. இல்லையா, துணி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆமா மறுபெயர் துணி, ஆடை. ஆமா இருக்குல்ல. ஆமா. சரி, அது போகட்டும். இங்க என்ன விஷயமா வந்தீங்க? யார் நீங்க? யார் நீங்களா? ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்களா? யார் நீங்க? இது உங்க இடமா? ஐயா வாண்ணா வண்டு விழுகுது. டேய் சொல்லுங்க. இது உங்க இடமான்னு கேட்டேன். ஆமா. எப்படி உங்க இடம்னு சொல்லுவேன்? இங்கதான் 10 மணிலேருந்து தங்கி இருக்கிறேன். அதன் பிறகு அதுக்கப்புறம் காலைல 5 மணிக்கு ஊரை விட்டு வரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் எப்படி உங்க இடம்னு சொல்ற? இருக்கிற வரைக்கும் என் இடம். இருக்கிற வரையும் என் இடம். அப்போ ஏதாவது அத்தாச்சி வச்சிருக்கிறியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கிறியா? வச்சிருக்கிறேன். அப்ப எப்போ நீ நேரம் பார்த்து நிக்கிறியா? அத்தாச்சி வச்சிருக்கேன். பாவம் இல்லையாடா அது? என்ன அண்ணிங்கிறது அம்மாவுக்கு சமம்னு சொன்னாங்க. யார் சொன்னது? நீ அத்தாச்சியை வச்சிருக்கிறேங்கிறியே. நான் மட்டுமா வச்சிருக்கேன்? எங்க அப்பா வச்சிருந்தாரு. நாராயணா, எங்க அத்தாச்சியா வாடா. அதுக்கப்புறம் எங்க தாத்தா வச்சிருந்தாரு. அட நாராயணா, குடும்ப வழியா நாங்க அத்தாச்சி வச்சிருக்கிறோம்.
குடும்பம் குடும்பம். ஆமா, பாரம்பரியமா வச்சிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அத்தாச்சி இது வரைக்கும் கிளியவே இல்லை. கிளியலையா? ஆமா. அப்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறிய? மடக்கி வச்சிருக்கிறான். விரிச்சம்னா கிழிஞ்சு வரும். ஓ, கிளியாம பாதுகாப்பா பத்திரமா அத்தாச்சி வச்சிருக்கிறோம். பரவாயில்லடா, பரவாயில்ல, இப்படிதான்டா வச்சிருக்கேன். என்ன எதையுமே நீங்க எந்த அத்தாச்சியா கேட்குறீங்க? எதையுமே பாதுகாப்பா இந்த இடத்துக்கு நான் அத்தாச்சியா தானே கேட்குறியா? அண்ணன் முன்னாடி அத்தாச்சியா கேட்கலையே. அடா நாராயணா, நாராயணா, நீ கிளியாம வச்சிருக்கிறங்கிறத நினைச்சே நான் பெருமைப்படுறேன்டா. அப்படியா? ஏன்னா சிலர் வந்து முக்கியமான ஆதாரத்தை கூட என்ன பண்ணுவாங்க? கிழிச்சு போடுவாங்க. அஜாக்கிரதையா வச்சிருப்பாங்க. தெரியாத ஆளுக சாமி. மலையில நனைய விட்டுருவாங்க. ஆமா. நீ கிளியாம வச்சிருக்கிறது. கிளியாம தான் வச்சிருக்கணும். கிழிச்சு விட்டோம்னா அடுத்த வேலைக்கு என்ன பண்றது? நல்லது, நல்லது, நல்ல பாதுகாப்பா இருக்க மகிழ்ச்சி. ஆமா சாமி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுறேன். சரிங்க. என் பெயர் என்னங்கிறது தெரியுமா? என்ன? இந்த உருவத்தை பார்க்கறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த உருவத்தை பார்க்கும்போது காளையார் கோயில் முனியாண்டி ஹோட்டல் சப்ளையர் மாதிரி தெரியுது. டேய் டேய் டேய், காளையார் கோயில் முனியாண்டி ஹோட்டல் சப்ளையர் மாதிரி தெரியுது. அடா நாராயணா, நாராயணா, நாராயணா. என்ன சாமி? டேய், காளையார் கோயில் முனியாண்டி ஹோட்டலுடைய ஆமா. அவருக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இந்த இடுப்புல தண்ணி ஊத்துற கரண்டி, கையில வாழைக்காய்ச்சி ஊற கட்டை, இடையில எது சாப்பாடு போடுவோம் பருப்பு தவியா மேல அப்பி இருக்கியா? டே 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 டே, என்ன சாம்பார் ஊத்துற? இது சாம்பார் ஊத்துறது இல்ல, தண்ணி ஊத்துற கரண்டி. இதுல ஃபுல்லா தண்ணி எடுப்பிட்டு இந்த வழியில ஊத்துவியா? அப்படித்தானே இந்த ஓட்டு. அதுக்கு பரவாயில்ல, நீ அழகா பேசுற நினைச்சேன். ஆமா. ஆனா உன் பேச்சுல கொஞ்சம் பிழை இருக்குது. பிழை இல்லை, சரியா? பேச்சுல மட்டும் இல்ல, உன்னுடைய பார்வையிலேயே பிழை இருக்கிறது. என் பார்வை எப்போதுமே சரியாகத்தான் இருக்கும். ஏன்னா பேரியால், மகதியால், சகுடையால், செங்கோட்டியால், புல்லாங்குழல் என்று சொல்லக்கூடிய இசைக்கருவி நான் அணிந்திருப்பது மகதியால். மதனியால்? மதனியால் இல்ல, மகதியால். மகதியால்? ஆமா. ஓஹோ. இசையை மீட்டக்கூடியவன். 52 மனைவிகளிலே சாமி. அப்ப இது இது தாளம் மாறாமல் சப்த தாளக்கட்டை. நீ என்று சொல்லக்கூடிய இந்த கட்டை நீங்க மட்டும் தான் வச்சிருக்கிறீங்களா? இது 3 பேர்கிட்ட இருக்கு. யார் யார்கிட்ட இருக்கு? என்ன கிட்ட இருக்கு? ஆஞ்சநேயர் பெருமான்கிட்ட இருக்கு, தும்புரு கிட்ட இருக்கு, இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்ட இருக்கு. இந்த ஊர்ல இருக்கா? ஆமா சாமி. இந்த ஊர்ல யாருக்கிட்டமே வச்சிருக்கா? நான் பார்த்தேன். கிடையாதப்பா. இருக்கு சாமி. நான் கிடையாதுங்கறேன். நான் இருக்குங்கறேன். இல்லங்கறேன். இருக்குங்கறியா? தேவலாம பேசக்கூடாது. இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த ஆளம் தெரியாம காலை விட்டுட்டு போ, நீ மாட்டிக்கிற போற. காலை விடுறதே ஆளத்தை பாக்குறதுக்கு தான். காலை விடுறதே ஆளத்தை எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு தான். அதான் சொன்னா, உள்ளூர்காரன் தண்ணிக்கு பயப்பட மாட்டான். ஆமா. வெளியூர்காரன் பேய்க்கு பயப்பட மாட்டான். தண்ணிக்கு தான் சாமி பயப்பட மாட்டான். இல்லையா, உள்ளூர்காரன் தண்ணிக்கு பயப்பட மாட்டான், வெளியூர்காரன் பேய்க்கு பயப்பட மாட்டான். ஏன் சாமி? அப்ப வெளியூர்காரன் நான் கேட்டு இந்த கட்டையை இந்த ஊர்ல ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. நான் சொல்ற கணக்கு என்னன்னா, நீ வந்து இந்த கட்டையை இங்க வச்சிருக்காங்க, இன்னும் வச்சிருக்காங்க. இல்லையா? கிடையாது. யார் வச்சிருக்கிறது? இந்த பந்தய மாட்டுக்கெல்லாம் காய் அடிப்பாங்கல்ல, இப்படிதான் சாமி வச்சிருப்பா. 2 கட்டையை சப்புன்னு அடிச்சுடுவாங்க. பந்தய மாட்டுக்கு காய் அடிப்பாங்கல்ல, பாவச்செயல் இல்லையாடா அது? ஏன் சாமி? ஏண்டா அப்பதான் மாடு நிற்கும். ஆண்மை என்பது வேண்டும் அல்லவா? ஆமா. என்ன சாமி, சிவன் சொத்து குலநாசன் இருக்காங்க. பெரிய சாமி தானே நீங்க. இந்த கொசு கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கா. அது பாட்டுக்கு எதுக்குள்ளே போய் கடிச்சு தொலையுது. உள்ள உன கொசு சேர்த்து போயிடும். நீ வார்த்தையை தப்பு தப்பா வந்து ஒழுங்குபடுத்துற. சொல்லுங்க. கடிக்கிறது உன் கையில கடிக்குது. ஆமா. உன் காலில் கடிக்குது. காலில் கடிச்சா பரவாயில்லையா? என்னது என்னது என்னது? உள்ள ஆடைக்குள்ள போய் கடிக்குது. ஓஹோ. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லைன்னு சொன்னேன். சரிங்க சாமி. மனுஷனுக்கு மனுஷனாவே வாழ தெரியலங்கிறப்ப சரி இருக்கட்டும். இந்த யாரு நீங்க? யாரு நீங்களா? உங்க பேர் என்ன? நாரதரியா? சாமி. நல்லாரியா? நாரதரா? நல்லாரியா? நீங்களா? இல்ல இதுல சுவாமி, உங்களை எல்லாம் பார்க்கணும்னா எங்க ஆத்தாளுங்க அப்பன்னு செஞ்சிருக்கணும். சாமி புண்ணியத்தை சொன்ன சாமி. இங்க வாங்க. உண்மையிலே சொல்றேன் சாமி, நீ சொல்ற செய்தி எல்லாம் சரிதான். நீங்க நாரதர் இல்லையா? நீ சொல்ற செய்தி எல்லாம் சரிதான், ஆனா காட்டக்கூடிய செய்கை சரியில்லை. அடிக்கிறியா? அப்ப காட்ட புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி காட்டுற நீ? ஏன் சாமி, ஒரு சின்ன கேள்வி. இந்த வண்டு கடிக்காதா சாமி? ஏண்டா வண்டு கடிக்காதா?
நல்ல மனுஷனை கடிக்கும், உங்களை கடிக்காது. நீங்க அந்த என்னமாடா? அப்ப நீங்க பேசுங்க. நல்ல மனுஷனை தானே கடிக்கும், உங்களை கடிக்குமா? நீங்க பேசுங்க. நல்லோரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, அவர்களோடு இணங்கி இருப்பதே நன்று. இருப்பது நன்று. நேற்று 350 ரூபா தொண்டில நண்டு, அது எனக்கு தெரியும். அதை நான் உங்கள்கிட்ட கேட்கல. நான் கேட்டது நீங்க நாரதர் இல்லைங்கிற சாமி. நண்டு நாரதர் இல்லையா? நீங்க நாரதர் கிடையாது, எனக்கு தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி நாரதர் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். நீங்க நாரதர் கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி நாரதர்? நான் நாரதர் இல்லைங்கிற உங்களை. நான் தான்டா நாரதர் இருக்கிற சாமி. நான் நாரதர் பாத்திருக்கேன். நான் நாரதர் அப்படி சொல்றேன். நாரதர் இல்லைங்கிறேன். எந்த வகையில சொல்றேன்? உன்னை நான் தான் 6 மணிக்கு புதுக்கோட்டை சங்கத்தில் எழுப்பி விட்டேன் தூங்கினால. உன்னை எழுப்பி வேடில் ஏற்றி கூட்டி வந்தது நான். உன் பேக்க எங்கே வச்சேன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் தான் பேக்க எடுத்து வந்து வண்டியில் வச்சேன். இந்த ஊரில் கூட்டி வந்து சாப்பிட கூட்டி போனது நான். உனக்கு சந்தனம் தைச்சு விட்டது நான். இந்த கொண்டையில் பூச்சி துனது நான். இங்கே வந்து வேஷம் போட்டு நார் தானே பார்த்தா லூச்சு போய் மாதிரி தெரியுதோ? டே, சங்கத்தில் பேக்க தூக்கி வச்சியா? ஆமாம், பேக்க தூக்கி வச்சியா? இல்லை பேக்க தூக்கி வச்சியா? பேக்கத்தான் சாமி தூக்கி வச்சு. என்ன பேக் அப்படிங்கிறது வேற, பேக்குங்கிறது வேற. பேக்கத்தான் தூக்கி வச்சேன். பேக்க தூக்கி வச்ச? ஆமா. அங்க நீ தூக்கி வச்சேன்னா அது என்னுடைய உடைமை பொருள். அங்க நான் வந்து மனுஷனா இருந்தேன், தங்கமணியா வந்தேன். ஓ, ஆனா இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன்? நாரதர் என்ற வேடம் தாங்கி நிற்கிறேன். அது வேறு. அப்படி கூடு விட்டு கூடு வாங்கிட்டியா? ஆமையா. அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமி ஈசத்தும் வசித்து என்று சொல்லக்கூடிய விட்டுட்டிய நக்குமா. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? அந்த மாவை விட்டுட்டியா சாமி? சித்து வேலையை அப்போ இங்க வந்து நாரதர். ஆமையா. உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே? நடப்பவை நடக்க இருப்பவை நடந்து முடிந்தவை என்ற 3 காலத்தையும் உணரக்கூடிய ஞானி. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. நிச்சயமாக. பேச்சுல மாற்றம் இல்ல, மாற்றம் கிடையாது. நடந்தது, நடக்க போவது, நடந்து முடிஞ்சது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். 3 காலத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிறனே. மரவாமங்கலம் தெரியுமா? மரவமங்கலம் தெரியுமா? வர்ற வழியில இருக்கு. தெரியும்ல? தெரியுமே. மரவமங்கலத்துல மாரிமுத்து பொண்டாட்டி யார் வச்சிருக்கா சொல்லுங்க? யார வச்சிருக்கிறாங்கிற கணக்கடா என் கணக்கு. நடந்தது, நடக்க போவது, நடந்து முடிந்தது தெரியும்ல? ஆமா. அப்ப மாரிமுத்து பொண்டாட்டி யார் வச்சிருக்கா சொல்லு? அடா முட்டா பயல. நீ சொல்றது பூலக கணக்க சொல்ற. தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். மாரிமுத்து பொண்டாட்டியா மாரிமுத்தா வச்சிருப்பேன், பக்கத்துக்காரன் வச்சிருப்பேன். இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. எது பக்கத்துக்காரன் வச்சிருக்கிறது? எல்லாமே நடக்குதையா இன்னைக்கு. அப்ப அது உங்களுக்கு தெரியல. தலைகீழா போகுது இல்ல? சரி, இன்னொன்னு கேட்கிற சாமி. என்ன? எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஆமா. அதலம் விதலம் சுதலம் தருதலம் அகதலம் அகாதலம் பாதலம் பூலகம் போரலகம் சரலோகம் சத்தியுலகம் மகாவலகம் தேவலம் என்று சொல்லக்கூடிய 14 உனக்கு வாதம் இருக்கா ஓதம் இருக்கான்லாம் நான் கேட்கல. நான் கேட்டது எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஆமையா. இந்த சாவுத்திரி கிட்ட போனது நான் தான். நெசந்தானா? நான் தாயா. சாவித்திரம் சென்று தீர்க்க சுமங்கலி போவே. சாமி, அந்த அம்மா ஒத்துக்குருச்சு. என்ன ஒத்துக்குருச்சுன்னா நீ என்ன? நீ நான் போனேன் லூச்சு முண்டை ஒத்துக்க மாட்டேன்ட்டாயா. டேய் ஏன் சாமி, அந்த அம்மா ஒரு ராத்திரிக்கு எவ்வளவு வாங்குது? என்னடா கதையே மாற்றி விட்டுருவ போல இருக்கடா. அந்த அம்மா ராத்திரிக்கு எவ்வளவு சாமி வாங்குது? ராத்திரிக்கு எவ்வளவு வாங்குதா? ஆமா. லே, நான் எதை சொல்றேன், நீ எதை? நீங்க என்ன சாவுத்திரியை சொல்றியா? ஏண்டா சத்யவான் மனைவி சாவித்திரம் சென்று நான் செம்மனியா செம்மனோட சாவுத்திரியை சொன்னேன் சாமி. போடா முட்டா பயல். ஏண்டா அடா நாராயணா தேவலோக கிடக்க நான் சொல்லிக்கிட்டு வரேன். அப்படியா? நீ வந்து ஏன் சாமி? அப்ப இந்த நாடகத்தோட கதாநாயகன் யார் சாமி? நாடகத்தோட கதாநாயகன் வேடம் தாங்கி நிற்கக்கூடியது முருகப்பெருமான். ஆமா. முருகப்பெருமான் பழனியில என்ன கோலத்துல நிற்கிறார்? ஆண்டி கோவணத்தோட நிற்கிறான். ஆண்டி கோலத்துல முருகப்பெருமான் என்ன உடை அணிந்திருப்பார்? பொதுவா ஆண்டி கோலத்தோட நிற்கிறான்னு சொன்னா மக்களுக்கு எல்லாமே புரியும். ஆமா. ஆண்டினா எந்த கோலத்தோடு நிற்கிறாரு அப்படின்னா கட்சி என்று சொல்லக்கூடிய கோவணம் அணிந்து கோவணத்தை தரித்து பழனியிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். கோவணத்துக்கு மறுபெயர் என்ன? கோவணத்துக்கு மறுபெயர் அதைய கட்சி அப்படின்னு சொல்றிய? இல்ல, இன்னொரு பேர் இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பேரு. இன்னொன்னு இருக்கு. நீ பாட்டுல எதையும் சொல்லிட்டு இருக்காத. இருக்கியா? கட்சி இருக்கு. இருக்கா? இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? தண்டு தாங்கி. எல்லாமே தவறாதான் தெரியுமாடா? சரி சாமி, நல்லா பேசுறீல்ல. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பழனி மலை முருகனுக்கு எத்தனை மைல்? 3 மைல்கள்.
என்ன நாரதர், நீங்க பெரிய நாரதர். எங்க இந்த 3 மைலுக்கு விளக்க சக்தியாகப்பட்ட ஒரு மயில் சிறுபிள்ளையாக இருக்கின்ற போது, முருகன் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது ஒரு மயிலை கொடுத்தா தேவேந்திரன், அது முருகன் அசுரர்கள் அழைத்து மயிலை வாகனமாக்கி கொண்டவர்கள். சரி, அது ஒரு மயில். ஏன் அங்க போயிட்டு எட்டி போயிட்டு அடையா வண்டு விழுகுதியா? என்னைய மட்டும் தேடி தேடி விழுகுது வண்டி, என்னன்னு தெரியாது. முருகன் உலகத்தை சுற்றி வருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மயில் ஒரு மயில். ஆக மொத்தம் 3 மயில்கள். இல்ல, நான் சொல்றேன். என்ன இல்லங்கிற? 3 மயில் இல்ல. எப்படி இல்லங்கிற? நான் இல்லங்கிறேன். கதைப்படி வரணும். நான் கதைப்படி தான் சொல்றேன். கதைப்படி வரணும் வச்சுக்க. நான் சொல்றேன் கதைப்படி. விதைய கலைக்க முடியுமா? விதை கலங்கி போய் 3 மயில் தாயா. எப்படி நீ சொல்லுவேன்? இல்ல, நான் சொல்றேன். சொல்லுவேன். நான் சொல்றேன். காரணத்தை சொல்லு. 350 மைல். அடுக்குமாடா? நான் சொல்றேன் 350 மைல். ஏண்டா இது அடுக்குமா? 350 மைலுங்கிறேன். இல்லங்கறியலா? ஏய் 3 மைல் தானா நீ? நான் சொல்றேன் 350 மைல்னு. எப்படி சொல்ற? இங்க இருந்து காரைக்குடிக்கு 50 மைல், அங்க இருந்து நத்தத்துக்கு 100 மைல், அங்க இருந்து திண்டுக்கலுக்கு 100 மைல், அங்க இருந்து பழனி முருகன் கோயிலுக்கு 300 மைல். ஆக மொத்தம் 350 மைல். அவன்கிட்ட பேசுறதுக்கே அர்த்தம் இல்லடா. ஏன் சாமி? ஏண்டா நான் என்ன சொல்றேன், நீ எந்த கணக்கடா சொல்ற? நீங்க ஒரு மயிரை சொன்னா எனக்கு தேவை மயிராது. நான் கேட்ட மயிரை தானே நீங்க சொல்லணும். உங்க அவசியம் இருக்கு நீங்க சொன்னா. என்ன கடுப்பா பேசுவ போல் இருக்கு. மனப்பிராந்தியா இருக்கும். சிந்திப்பீர்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. பக்காடி லெமன் கிடைக்குது, சாப்பிட்றீங்களா? உனக்கு சிறப்புண்டு. சிறப்புண்டும் வேணாம், கடுப்பு உண்டு வேணாம். டென்ஷன் பூண்டா கலப்பிக்கிட்டு என்ன பாதிப்பு உண்டாகுதா? பாதிப்பு உண்டாகல, கடுப்பு உண்டாகுது. இல்லை நான் பாதிப்பு உண்டாக்குறேன்னா கலகலப்பு உண்டாகணும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அட நாராயணா நாராயணா நாராயணா, இப்படி வெறுப்பு உண்டாகிறியே நீ. இப்போ டென்ஷன் பூண்டாக்கிக்கிட்டு இருக்க. ஏன் வெறுப்பு உண்டாக்குற? ஏன் அப்படி கடுப்பு உண்டாகுறியா? இல்ல நான் வெறுப்பு உண்டாக்குறேனா? நான் கலகலப்பு உண்டாக்குறேனா? இல்ல நான் வெறுப்பு உண்டாக்குறதுனால நீ வெறுப்பு உண்டாக்குறியா? புண்டாக்குறதுக்காக தான் நான் கண்டா பாக்குறேன். இல்லடா அப்ப நான் வெறுப்பு உண்டாக்கு. அந்த வெறுப்பு உண்டாக்குறேன்னு சொன்னா அப்புறம் என்ன பாதிப்பு உண்டாக்காதடா. ஏற்கனவே பாதிப்பு உண்டாயிருச்சா? இரியா ஏற்கனவே எங்கன்னு போய் கழிக்கின்னு தெரியலையா? சொல்லுங்க. ஏண்டா சரி இவன் அழகா பேசுறியே, நான் யாருன்னு கேட்டேன். ஆமா, என்னைய பத்தி இன்னும் முழுமையாவே நீ கேட்கலையே. சரிங்க சாமி, உங்க அப்பா பேரு? பிரம்மா. பிரம்மா மைனாயா? தெரியுமா? நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்து பார்த்து லூச்சு போய் புள்ளையா நீலாம்? என்னடா உதர்ற காலுகையே? அடையா உங்க அப்பா நல்லா தெரியுமியா? எப்படி தெரியும்? அருமையான மனுஷன். வரும்போது கூட காலையார் கோயில ஒரு கட்டிங் வாங்கி தந்தாப்புல. ஆளு கட்டி போட்டு வந்தோம். சைடிஸ் காசு 150 ரூபா 10 அவர் தான் கொடுத்தாப்புல. அப்படி செலவாளிக்கு பிறந்த உள்ள 100 ரூபாய் சட்டை வைக்குது, 200 ரூபாய் சட்டை வைக்குது. அரை அமன குண்டியா வந்து நிக்கிற. இதை பார்த்தா அந்த புள்ள ஆசைப்பட போகுது. குடிகார பயல. யார்? நானு. இந்த இடத்துல ஏதாவது சின்ன ஒரு போச்சா உன்னுடைய பத்தி அவனுக்கு ஆரம்பிக்குது. உன்னுடைய எண்ணம் போலவே. ஆனா எனக்கு உள்ள இருக்குது, உங்களுக்கு உள்ள இறங்க மாட்டேங்குது. எது உள்ள இறங்க மாட்டேங்குது? ஆனா இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உனக்கு இருக்க கூடாதுடா. இருக்கணும்ல. நான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் அப்படின்னு, நான் பெற்ற துன்பத்தையும் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால என்ன பண்ணி சொன்னல. ஆமா, இது எப்படி சிறப்பான இடம். அந்த மாதிரி இடம் எந்த விதமான கோச்சுக்காம அசிங்கமா ஒரு சட்டியில கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வச்சிருங்க. ஆமா, அடுத்து வள்ளியம் வந்தாலும் நின்று பேச முடியாது. கோச்சுக்காம ஒரு சட்டியில தண்ணி கொண்டு வச்சுன்னா அதுக்குள்ள விழுந்து இருக்கிற ஈப்புலாம் கோச்சுக்காம அந்த உதவி மட்டும் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரு குண்டான்ல, சில்வர் குண்டான்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு. நான் அந்த குண்டான்லாம் சொல்லிட்டேன், நீங்க பேசுறது பேசுங்க. இவ்வளவு நேரம் வாயு முடிக்கணும் நான் சொன்ன அப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லடா இவ்வளவு நேரம் நீ சொன்னியா? உனக்கு இந்த யோசனை தோணுச்சா? நீ சட்டியை கொண்டுகிட்டு வர சொல்றியே. ஏன் சட்டி எல்லாம் போட்டோம்னா மயிரில் கூட வராது ஒரு வருஷம். சொல்லுங்க. அப்புறம் தவறா சொல்லலாமா? அந்த சட்டியை சொல்லலையா, தண்ணி சட்டியை சொன்னையா? நீ தண்ணி சட்டியை பேரு சொல்லுங்க. இப்ப சிமெண்ட் இருக்கு. ஆமா, சிமெண்ட்ல சேர்த்து மணல கலக்குறேன். ஆமா, அந்த கலவையை எதுல கொண்டுகிட்டு போவேன்? சாந்தி சட்டி. நெல் இருக்கு. ஆமா, நெல்லை வந்து ஒரு சுபகாரியங்களுக்கு கொண்டுகிட்டு போவோம். ஆமா, அந்த நெல்லை எதுல கொண்டுகிட்டு போவோம்? அண்ணன் சட்டி இருக்கு. ஆமா, கலவையை கொண்டுகிட்டு போறது என்னங்க? கலவையை கொண்டுகிட்டு போறது சாந்தி சட்டி. நீ ஒரு சட்டி சொன்னியே. ஏன் சட்டி இல்லையா? இது வந்து தண்ணி வைக்கிற சட்டி. நீங்க சொல்ற பேசுங்க. இருக்குல்ல, செவனேன்னு இருக்க அளவு கிளப்பி விட்டு கொடுக்குற நீ. அதனால வந்து நீ சொல்றது வந்து என்ன சொல்றன்னு சொன்னா குடியை பத்தியே பேசுற. இல்ல நான் கேடுங்க. குடியை கெடுக்கும். குடிச்சா நீர் கெடுக்கும் எனக்கு தெரியும். குடிச்சா நீர் கெடுக்கும்.
அப்ப அது தெரிஞ்சு நீர் கடுக்குன்னு தெரிஞ்சு அது செய்யலாமா? என்னதுக்கு நான் செய்யறேன்? செய்யற ஆளுங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ தடுக்கலாமே. நான் தடுக்கிறதுக்கு தான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஊத்த பார்த்தாங்க தெரிச்சு விழுந்து முடியாதுட்டேன். ஓஹோ, பரவாயில்ல பரவாயில்ல. அந்த வகையில உங்களை வந்து நம்ம பாராட்டுறையா. ஆமா, ஊத்த போறான்னு தெரிஞ்சும் ஆமா நீ உடையாந்துருக்க பாரு. ஆமா சாமி. அப்ப நீ எதையுமே ஏற்கனவே ஊத்தியாச்சு, அதனாலதான் உடையாந்துட்டேன். மேல ஊத்திட்டாங்க சாமி, அதனால உடையாந்துட்டேன்னு. பரவாயில்லையா. என்ன வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. ஆமா சாமி. புயல் வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. ஏமாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க சாமி. என் தந்தை பிரம்மாயா. பிரம்மாமையா? ஆமா. உங்க அப்பா என்ன பண்றாரு? படைக்கிறாரு. என்னத்தை படைக்கிறாரு? இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பு என் தந்தை பிரம்மா. எல்லாத்தையும் படைச்சது. ஆமா. யா சாமி. மண்ணை படைச்சது என் தந்தை. மரத்தை படைச்சது என் தந்தை பிரம்மா. வானத்தை படைச்சது. சுருக்கமாக சொன்னால் பராபரத்தில் பரம், பரத்திலே சிவம், சிவத்திலே சக்தி, சக்தியிலே நாதம், நாதத்திலே விந்து, விந்துவிலே சதாசிவம், சதாசிவத்திலே ருத்திரன், ருத்திரனிலே விஷ்ணு, விஷ்ணுவிலே பிரம்மன், பிரம்மனிலே ஆகாயம், ஆகாயத்திலே வாயு, வாயுவிலே தேயு, தேயுவிலே அப்பு, அப்புவிலே பிருதிவு, பிருதிவிலே அன்னம், அன்னத்திலே மனிதன், மிருகம், பறவை, தாவரம். இதுதான் உலகத் தோற்றம். எல்லாத்தையும் படைச்சது. இந்த குஞ்ச படைச்சது அண்டசம், உற்பசம், சராயிசம். அதுல 3 ரசத்தை விட்டு பருப்பு ரசம், மிளகு ரசம், மட்டன் ரசம். டேய், அண்டசம், உற்பசம், சராயிசம் அப்படின்னு சொன்னேன் சாமி. இந்த குஞ்ச ஊர்வன, பரப்பன், நீந்துவன. குஞ்ச படைச்சது யார்? எந்த குஞ்ச? கோழி குஞ்ச. என்ற அனைத்து ஜீவராசிகளும் படைப்பு என் தந்தை பிரம்மாடா. நாயை படைத்தது என் தந்தை தான். நாய் வர்ற குட்டிக்கு காரணம் இல்ல, அதுக்கு காரணம் என் தந்தை தான்டா. நாய் உங்க அப்பாவை கடிக்கல, சோகமா இருக்குன்னு விட்டுருச்சோ. கழுதையை படைச்சது என் தந்தை தான்டா. கழுதை போற குட்டிக்கு எல்லா உயிர்களையும் படைப்போம் என் தந்தை பிரம்மாயா. கழுதை உங்க அப்பனை உதையல. சரி சரி. இந்த பன்னியை படைச்சது என் தந்தை பிரம்மாயா. பன்னி போடுற குட்டிக்கு என்ன ஏதோ. இந்த ஒட்டகத்தை படைச்சது சாமி என் தந்தை பிரம்மாதாயா. ஒட்டகம் போற குட்டிக்கு எல்லா உயிரினங்களையும் லட்சக்கணக்கில் படைத்து இன்றைக்கு கோடிக்கணக்கில் உற்பத்தி என்றால் அதுல ஏனிக்கிட்டு எப்படி செய்வாரு? எது ஏனிக்கு போது கொண்டு போனாரோ? சரி சொல்றேன். சரி சாமி, உங்க அப்பா எங்க இருந்து செய்வாரு? மேல இருந்து செய்யறாரியா? அவ்வளவு பெருசு பெருசுதான். என்னது? மனசு. சரி சரி சரி. அத சொன்னா இருவர் மண் சேர்த்திட ஒருவர் ஒண்ணு, ஈரைந்து மாதமே வைத்த சுனை அருமையா இருப்பணும், அந்த சுனை அரை காசுக்கும் ஆகாதென்றாடா. உங்க அம்மா சாமி உன்னுடைய தந்தையால் உன்னுடைய தாய் வயிற்றில் உடல் உருவாக அதற்கு உயிர் கொடுப்பது என் தந்தை பிரம்மா. சரி. என் தாய் கலைவாணி. ஓஹோ, கலைவாணி. இந்த வெண்தாமரில் உட்கார்ந்திருப்பாங்களே. ஆமையா. வெள்ளை களை கொடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாக ஆசனம் வைத்த தாய் என்று சொல்வது போல கலைவாணி. நாமடைந்த நாவுக்கரசி. சுவாமி, உங்க அம்மா வெண்தாமரிலே உட்கார்ந்திருக்காங்களே. ஆமையா. 1க்கு 2 எங்கிட்டு போவாங்க? ஆனா இப்படிப்பட்ட சந்தேகம் உனக்கு வரலாமாடா? ஏங்க சாமி? சரி சாமி, இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இப்ப நான் வந்திருக்கேன்ல. சொல்லுங்க சொல்லுங்க. நான் சோத்தையா திங்கிறேன். ஆமா, நீங்க சோத்தையா திங்கிறியா? நீங்க வந்து சுத்திர காத்தை சாப்பிடக்கூடியவர், காற்றை புசிக்கக்கூடியவன். சரிங்க சாமி. அபானன், உபானன், சுபானன் என்று சொல்லக்கூடிய 10 வகையான காற்றை புசிக்கக்கூடியவன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? வெறுத்துட்டேன். என்னது இல்ல? ஏன்னா ஆசை. என்ன ஆசை இல்ல? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, 3மே இல்ல. எந்த ஆசையும் கிடையாது. அறுத்து புட்டாங்க. டேய், வெறுத்துட்டேன்டா. வெறுத்து அறுத்து புட்டியலோ? அறுக்கல, வெறுத்துட்டேன். ஏன்னா ஆசை தானே துன்பத்துக்கு காரணம். சுத்தமா அறுத்துட்டியா? நாராயணா நாராயணா, சிரமமான விஷயம். டேய், அறுக்கலடா, வெறுத்துட்டேன். இருக்கிற இடம் தெரியாம அறுத்து புட்டியா? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? இல்லங்கிற ஆள்கிட்ட பேசினா கோவம் வரத. ஏன்னா ஆசை ஒரு உணர்ச்சி ஆட்டி படைக்குது. அதனால அந்த ஆசையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு முன்னாடி இந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? இருந்துச்சு. எத்தனை பொண்டாட்டி? ஏன்னா இந்த உலகத்தில் அண்டமகா முனிவர் எல்லாம் அடங்கி விட்டார் பெண்டிற்குள் அப்படின்னா படாத சித்திரவதை பண்ணி படுற. ஆமா சாமி, ரொம்ப எனக்கு சங்கட்டமாக தான் இருக்கு. அது என்னமோ தெரியலமா சாமி, நல்ல மனுஷன்கிட்ட மட்டும்தான் அது வந்து விழுகுது. நீங்க நிக்கிறீங்க உங்க மேல ஒன்னாவது விழுகுதா? நல்ல மனுஷன்கிட்ட தான் அந்த பூச்சி வந்து விழுகும். இல்லை, பொதுவா ஊர் குடும்பத்தை கெடுக்கிறவன். ஐயா, உனக்கு அடுத்த புள்ள பொண்டாட்டி மேல ஆசை, உனக்கு அடுத்த புள்ள ஆம்பளை புள்ளையா பிறக்கும். ஐய், வச்சுட்டு போ. இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆமா, அவர் டவுசருக்குள்ள வை. ரொம்ப நன்றி ஐயா. சூப்பர், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்ப இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண சுனை அருமையா இருப்பிடும், அந்த சுனை அரை காசுக்கும் ஆகாதென்று ஆடாய் வாம்பே. ஆமா ஆமா அப்படின்னு. இது யார் பாடிய கவி? யாரு? சித்தர். ஆமாங்க சாமி. அங்க வச்சது இங்க என்னங்க சாமி? எதற்கு வந்துருச்சுடா? அதான் சாமி ஆரம்பிக்கும். சரி, பரவாயில்ல. ரொம்ப உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரிங்க சாமி. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓஹோ.
கல்விக்கு அதிபதி கலைவாணி என்னைய பத்தி கேட்கிறீங்களா? நாவிலே குடிகொண்டிருக்கிறாள். நீ பேசுவதற்கு காரணம் என் தாய் கலைவாணி. தாது இது தோது இது தத்தை இது தோதாது தூது இது தூது. சாமி இவ்வளவு நேரம் மரியாதை பேசுங்க. யாரை பத்தி அடுத்து புடுத்துன்னு கேட்கறியா? காக்கைகா காகுகை குகைகா காகாக்கை கோக்குக்க காக்கைக்கு. சரி பரவாயில்லை. என்னை பற்றி துருவி துருவி கேட்கறீங்க. நீங்க யாரு? வீரத்தேவன். தந்தை பேர் நம்பிராஜன். ஓ, நம்பியின் மகனோ நீ? ஆமா, நோனி அப்புறம் டோனிங்கயா. என்னது? நம்பி மகனோ தான். ஆச்சரியத்தோட கேக்குறீங்க. நம்பியின் மகனோ நீ? பிரம்மனோ நோனி, மனிதனோ நீ, முனிவனோ நீ? ஓ, எதுகை மோனையோட பேசுறீங்களோ? நீ எது பேசினாலும் பேசுவேன். நீங்க கொசுனால என்னால பேச முடியல. என்ன பண்றது, எல்லாமே சில நேரம் அதனால இருக்கு. உள்ள சந்தித்தல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய தங்கச்சியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஏன் ஆளு ஒண்ணு இருக்கு சாமி, அதை கூப்பிட்டு அந்த அதை பாருங்க. என்னது ஏன் ஆளு? ஓ ஆளா? குப்பையில கிடக்கிற கொட்டாங்கச்சி போட அது பாட்டில கோத்துக்கிட்டு தானே கிடக்கு. ஏன்னா தனித்தனியா உனக்கு ஒரு ஆள் தேவையா? என்ன பண்றது, 5 மணி வரைக்கும் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு கிளம்புங்க. யாரு வேணும்? ஆனா இது மாதிரி ஆள் மாட்டுச்சு. சரி அழைத்து வாங்க. ஆடா செல்லக்குட்டி எப்படி? மானே மயிலே சோக பாட்டுக்கு அந்த பாப்பா அடிச்சு பாரு ஒரு ஆட்டம் பாட்டுக்கு மாட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரியுது. அது என்ன அது இடுப்புல அதுதான் பெல்லிட்டி பெல்லிட்டு பெல்லிட்டி பெல்லிட்டு. ஆமா என்னையே கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு நாதர் மகாபலிபுரம். ஆமா இங்க வாங்களே. நான் அவரை முன்ன பின்ன உயிரோட பார்த்தது இல்ல. இன்னைக்கு பாப்பீங்க. அவரை கூட்டி அந்த ஏங்கட விடு. அப்படியே அந்த கூப்பிடுற சுவாமி உங்கள இல்ல இருக்கிற தலையில முடிச்சிருக்கு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி
தருவோம். சுவாமி ஆடிப்பறிவது குழ பண்பு. நீங்க செய்யுங்க, நான் ஜெவனே நீங்க கிடக்குறேன். பெண்ணே, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெள்ளிக்கு விழலாம் மாமா என்று என்னுடைய பாட்டன் கிருஷ்ணமர் மாப்பா அழைத்திருக்கின்றீர்கள். நன்றாக ஆடியும் காட்டினாய், நன்றாக பாடியும் தெரிகிறதா? உள்ள என்ன அளவு சாமி? பாடி உள்ள எழுதி விடுங்க. அளவு சரியா இருக்கா? நாராயணா நாராயணா. இந்த பாடி தெரியுது. ஏமா ஆட்டம் ஆடியும் பாட்டு பாடியும் வரவேற்றிருக்கின்றீர்கள். குறையுது. அந்த காலத்து கேசட் பார்த்து உங்க ஆட்டத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? இல்ல தங்கச்சி, சரி, உங்களுடைய தலைவள்ளி பார்க்க வேண்டும். அழைத்து கூப்பிடு தங்கச்சி. ஏ அள்ளி ஆயோ ஆயாலு வாயிலதான் தங்கச்சி. அம்மா ஆயா தங்கச்சி. தோழி, எதனால கூப்பிட்டு என்ன போறோம்? என்ன நம்ம இடத்துக்கு நாதர் மகாமுனிவர் வந்திருக்காருமா. சரி வாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி பிரச்சனை எல்லாத்துக்கும் தயாரா இருக்காமா. நம்ம இடத்துக்கு நாதர் மகாமுனிவர் வந்திருக்காரு. என்ன அழைத்த காரணம் என்ன? என்ன நாதர் மகாமுனிவர் வந்திருக்காருமா. என்னது நாதர் மகாமுனிவரா? நம்ம இடத்துக்கா வந்திருக்காரா? நான் இது நாள் வரையும் ஓவியத்துல தொங்கையில இறக்காதுமா. இது நாள் வரையும் அதனால விளைச்சாதான் வீட்டுக்கு கிளம்பிருமே. ஐயோ, நான் அதை கேட்கலங்க. இது நாள் வரையும் சொல்லு விரக்கி விரக்கிங்க. சத்திய சோதனை, சத்திய சோதனை. சாமி சுவாமி அடியா நீங்க சாவித்திரிக்கு கொடுத்த வரையறுப்பை விட அந்த கலைக்கூட்டு முனிவருக்கு தசரதன் கொடுத்த வரையறுப்பை விட நான் சிறிய வரவேற்பு கொடுக்கலாம்னு. நிசக நிசசனே நிசகமபா பனி மகபா நிசகமசா பனி மகபா பமக 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 பமக